Hello students, welcome to Maximum KMA channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் டேப் சாப்டர் அல்ஜிப்ராவில் இருந்து. ஸோ இந்த வாட்டி குவார்ட்டர்லி எக்ஸாமில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அல்ஜிப்ராவில், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸில் இருந்து ஓவராலாக கன்சாலிடேட் பண்ணி எல்லா கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அல்ஜிப்ரான்றது ஒரு மேக்ஸோடைய பிரான்ச். இதில் வந்து சிம்பிள்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ரெண்டு டைப்பு. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனில் இருந்து தான் அது ஈக்குவேஷன் ஆகும். இப்போ எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோன்னா அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ப்ளஸில் இருந்தாலும் மைனஸில் இருந்தாலும் அது வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த கான்ஸ்டன்ஸும் இந்த நம்பரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸ்ப்ரெஷனை எப்போ நம்ம ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நம்பரை வந்து போடுறோம், 0 1 2 3 ஏதாவது ஒரு நம்பர் நம்ம வந்து எழுதும் போது தான் அது ஒரு ஈக்குவேஷனாக மாறும். ஒரு ஈக்குவேஷன்ன்றது எந்த டைப்பில் இருக்குன்னா, ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட், அந்த வேரியபிள் கூட மல்டிபிளில் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ 3x + 5 = 7 வர்றதுனால தான் அது ஈக்குவேஷன், ஈக்குவல் டுன்னு வரதுனால அது ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. அண்ட் லீனியர் ஈக்குவேஷனோட டைப்புன்னு நம்ம பார்க்கும்போது ax + by + c = 0ன்றது தான் லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கும். எனி ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் கண்டைன்ஸ் 2 வேரியபிள்ஸ் x and y இஸ் கால்ட் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டிகிரிஸ்னால் என்ன, எக்ஸ் பவரில் 0ன்றது 0 டிகிரி, எக்ஸ் பவரில் 1னா இது ஃபஸ்ட் டிகிரி, எக்ஸ் பவரில் 2னா இது செகண்ட் டிகிரி, ஸ்கொயருன்றது எக்ஸ் பவரில் 3 அப்படின்றது இது தேர்ட் டிகிரி. அதாவது எனி ஃபஸ்ட் டிகிரி ஒரே ஒரு டிகிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் கண்டைன்ஸ், அந்த ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் டிஃப்ரெண்ட்டான வேரியபிள் இருந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் என்னன்றதை சால்வ் பண்ணலாம். ஹவு டு சால்வ் 2 வேரியபிள் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 கிவன் ஈக்குவேஷன்ஸ். 2 வேரியபிள்ஸ், எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ன்றது ஒரு வேரியபிள். எக்ஸ் ஒய் 2 வேரியபிள் இருந்தால் கண்டிப்பாக 2 ஈக்குவேஷன் இருக்கணும். 2 ஈக்குவேஷன் இருந்தால் தான் இந்த எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோடைய வேல்யூவும் சால்வ் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, அன்னோன் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரது தான் அல்ஜிப்ரா. இந்த இடத்துல எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்னன்றது நமக்கு ஆன்சர் தெரியாது. அப்போ தெரியாதப்போ இங்கே 2 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கணும். இன்கேஸ் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு 3 வேரியபிள் இருக்குன்னா அந்த எக்ஸ் ஒய் ஜெட் ரிலேட்டடாகவே 3 ஈக்குவேஷன் இருந்தால் தான் அந்த எக்ஸ் என்ன, ஒய் என்ன, ஜெட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ சால்வ்னு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துலேயும் 2 வேரியபிள் இருக்குது. இப்போ ஒரே ஒரு ஈக்குவேஷன் சிம்பிளாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணலான்றது. ஸோ இந்த இடத்துல நான் பேசிக்ஸ்லேருந்தே சொல்லித்தரேன். சில பேர் வந்து இந்த சாப்டருக்குள்ளே என்ட்ராகாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு இந்த வீடியோஸ்குள்ளே இருக்கக்கூடிய சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சும் இருக்கும். அவங்க நீங்கள் வந்து டைம் ஸ்டாப்ஸில் 2 மார்க்ஸ் எல்லாம் தனித்தனியாக டைமில் இருக்கும், 5 மார்க்ஸ் எல்லாம் தனித்தனியாக டைமில் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேரியபிளில் நம்ம சால்வ் பண்ணும்போது x + y = 2ன்னு ஒரு ஈக்குவேஷன், x - y = 4ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. 2 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு வேரியபிள் ரெடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணி ஒரே ஒரு வேரியபிள் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸுன்ற ஒரே ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸுக்கு ஏதோ ஒரு நம்பர் தான் வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆன்சர் அப்படின்னா, அந்த எக்ஸோடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது y = சொல்லி இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே கொண்டு போனோம்னா ஒய்யும் கிடச்சிரும். இப்போ எக்ஸும் ஃபைன் பண்ணிட்டோம், ஒய்யும் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த மெத்தட்னால என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு ஃபார்ம், ஒன்று ஒய்யாகவே இருக்கணும் இல்லை எக்ஸாகவே இருக்கணும். இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணால் ஆட் பண்ணாலோ இல்லை சப்ராக்ட் பண்ணாலோ ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு செக் பண்ணலாம். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் சிம்பிளாக நம்ம ஆட் பண்ணும்போது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் ஆட் ஆகி இங்கே 2x ஆகிடும், இந்த 2ம் 4 ஆட் ஆகி 6 ஆகிடும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ இந்த 2 மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த சைடில் வரும்போது 6/2, 1 2s are 2, 3 2s are 6. எக்ஸோடைய வேல்யூ நமக்கு 3ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 3ன்னு தெரியும். நெக்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்குது, ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இது வந்து 2 வேரியபிள் ஈக்குவேஷன். எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ன்றது ஒரு வேரியபிள். எக்ஸை நான் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததை ஒய்யை ஃபைண்ட் பண்ணணும். ஒய்யை ஃபைண்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை x + ஒய்யோ இல்லை x - y ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 3ன்னு எனக்கு தெரியும். ஸோ எக்ஸுக்கு 3யை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ப்ளஸ் y = 2ன்னு போடுறேன். y மட்டும் இப்போ எனக்கு வேணும், அதனால் இந்த 2 இங்கே இருக்குது. இந்த 3யை இந்த சைட் கொண்டு வரும்போது மைனஸ் ஆகிடும்.
2லேருந்து 3 மைனஸ் பண்ணும்போது -1. இப்போ ஒய்யோடைய வேல்யூ -1. இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, எக்ஸையும் ஒய்யும் சால்வ் பண்ணி எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்னு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி நம்ம எக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யையும் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸுன்றது 3, ஒய்ன்றது -1. எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால் 2ங்களாம். 3யும் -1 ஆட் பண்ணால் 2, 3யும் -1யும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3 -1 ஆஃப் -1 +1 ஆகிட்டு 3 1 4 ஆகிடும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஸோ சிமிலர்லி ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 2x + 3y = -6. இதை ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே மைனஸில் ஒய் இருக்குது, இங்கே ப்ளஸில் ஒய் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் இந்த 2 ஒய்யில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒய் இருந்து இங்கேயும் ஒய் இருந்ததுனால இந்த ஈக்குவேஷனில் நம்ம கேன்சல் பண்ணோம். பட் இங்கே என்ன இருக்குது, மைனஸில் 3y இருக்குது, இங்கே வெறும் ஒய் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 3 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது +3y ஆகிடும், இது -3y ஆகிடும். அப்போ இதையும் ஆட் பண்ணும்போது 2 ஈக்குவேஷனில் ஒய் கேன்சல் ஆகிடும், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இதை 3yயாக மாற்றணுன்றதுனால இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 3yயாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் எனக்கு இங்கே 3 வரணும், அதனால் ஈக்குவேஷன் 2 கூட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 கூட ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதுதான் கண்டிஷன். 2x - 3y = 6ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2x - 3y = 6, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் கூட 3யை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3யை மல்டிப்ளை பண்ணால் 3 × x என்ன ஆகும், 3x ஆகும். ப்ளஸ் இருக்குது, 3ஆல் ஒய்யை மல்டிப்ளை பண்ணும்போது 3y ஆகிடும், = 3ஆல் இந்த 1ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 3 1s are 3. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த -3y + 3y கேன்சல் ஆகிடும். இது ஒரு 2x, இங்கே ஒரு 3x இருக்குது. 2ம் 3யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 5x. 5x = 6ஐயும் 3யும் ஆட் பண்ணும்போது 9ஆக மாறிடும். இப்போ எக்ஸு மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த 9 இந்த 5 மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த சைடில் வரும்போது டிவைட் ஆகிடும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ 9/5 வந்திருக்கு. இப்போ எக்ஸோடைய வேல்யூ 9/5. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2 ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கேன்சலேஷனும் இல்லாமல். பட் ஈக்குவேஷன் 1லேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 9/5 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அந்த சைட் கொண்டு போகணும், எல்சிஎம்லாம் எடுக்கணும். ஸோ அதுக்கு சிம்பிளஸ்ட் வே, இங்கே எக்ஸும் ஒய்யும் ஒரே ஒரு வேரியபிளாக தான் இருக்குது, எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூட்டிங் x = 9/5 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்னன்னு எடுத்து எழுதிக்கிங்க. x + y = 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு நம்ம 9/5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ப்ளஸ் y = 1. இப்போ நமக்கு ஒய்யோடைய வேல்யூ தான் வேணும், அதனால் இங்கே 1 இருக்குது. இந்த +9/5 இந்த சைடு வரும்போது -9/5 மாறிடும். 5 × 1 5, 5 - 9. ஸோ 5 × 1 is 5 - 9/5 மாறும். ஃபைனலி ஒய்யோடைய வேல்யூ 5ல் 9 மைனஸ் பண்ணும்போது -4/5. இப்போ எக்ஸோடைய வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஒய்யோடைய வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணலாம். நம்ம பார்க்குற எல்லா கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் இதில் வந்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ரெண்டுமே கலந்தா மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ரெகுலர் லைன் வைஸாக, அதாவது சாப்டரில் வந்து நம்ம பேஜ் வைஸாக போய்ட்டு செக் பண்ணி எந்தெந்தெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்து தான் நாங்கள் சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? நவ் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருந்தது, அதை நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. 3 வேரியபிள் வித் 3 ஈக்குவேஷன் இருக்கும். இந்த மாதிரி 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் கொஷினில் வந்து இது ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் ஜெட்டோடைய வேல்யூவை நம்ம இதில் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கான சொல்யூஷனில் 3x - 2y + z = 2, இதை ஈக்குவேஷன் 1ஆக எடுத்துக்கோங்க. 3x - 2y + z = 2, இது ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவேஷன் 2ன்றது என்ன, 2x + 3y 2x + 3y - z = 5, இது ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் x + y + z, x + y + z = 6, இதோடைய ஈக்குவேஷன் நம்பர் 3 நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ரிடக்ஷன் பண்ணணும். அதாவது ஒன்றா கம்மி பண்ணிகிட்டே வரணும். ஒரு வேரியபிளாக நம்ம கம்மி பண்ணும்போது தான் லாஸ்ட்டாக நம்ம 2 வேரியபிள் இருந்து அதில் ஒரு வேரியபிளை கம்மி பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல 3 வேரியபிள் இருக்கிறதுனால ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி
அதை வந்து 2 வேரியபிளில் வரும். மறுபடியும் வேறு ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 2 வேரியபிள் ஆக்கணும். இந்த ஃபஸ்ட்டாக 2 சால்வ் பண்ணதில் 2 வேரியபிள் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வரும். ரெண்டாவதாக 2 சால்வ் பண்ணுறோம், அதுலேயே 2 வேரியபிள் வரும். அந்த 2த்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள். இங்கே ப்ளஸ் செட் இருக்குது, இங்கே மைனஸ் செட் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே என்ன ஆகும், இந்த செட்டு வந்து கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸும் ஒய்யும் மட்டும் ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 ஈக்குவேஷன்லையும் இங்கே ஒரு மைனஸ் செட், இங்கே ஒரு ப்ளஸ் செட் இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணாலே சிம்பிளாக செட்டு போயிட்டு எக்ஸும் ஒய்யும் ரிலேட்டடாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் சால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன், இது ரெண்டும் சால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன். அது ரெண்டுத்துலையும் எக்ஸும் ஒய்யும் மட்டும் தான் இருக்கும். அது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சிம்பிளாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 என்ன, 3x மைனஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 2. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2ன்றது 2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 5. இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது எந்த ஒரு சிம்பிள்ஸும் மாறாது. மைனஸ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும், எங்கெங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அது மைனஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம், இந்த ப்ளஸ் ஜெட்டும் மைனஸ் ஜெட்டும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3யும் 2வும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5x, இங்கே -2 இங்கே +3 இருக்குது. 3ல் ஒரு 2 போச்சுன்னா -y ஆகிடுச்சு. ஸோ 5x ப்ளஸ் y, ஏன்னா இங்கே 3 தான் வந்து ஹையஸ்ட் நம்பர், அதோடைய சைன் நம்ம பார்க்கும்போது ப்ளஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 2யும் 7யும் 5ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது 7என்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 4ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 வரைக்கும் ஈக்குவேஷன் இருக்குது, இதில் நெக்ஸ்ட்டாக வர ஈக்குவேஷன்றதுனால 4ஆக கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணுங்கள். செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணும்போது ஜெட்டோட வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவேஷன் 2 ப்ளஸ் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 2 வந்து 2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 5. ஈக்குவேஷன் 3 என்ன, x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 6 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இந்த மைனஸ் z ப்ளஸ் z கேன்சல் ஆகிடும். 2x இங்கே ஒரு x இருக்குது, 3x ஆகிடும். 3y ஒரு y இருக்குது, என்ன ஆகும், 4yயாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே 5ம் 6ம் ஆட் பண்ணும்போது 11ஆக மாறிடுச்சு. இது ஈக்குவேஷன் 5ஆக கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஜெட்டு கம்மி ஆகிடுச்சு, எக்ஸும் ஒய்க்கும் ரிலேட்டடாக 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. 4 5 கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூ எக்ஸோ ஒய்யோ கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் செக் பண்ணுங்கள். இங்கே ஒய் இருக்குது, இங்கே 4y இருக்குது. இதை வந்து 4ஆல் நம்ம 4yயாக மாற்றிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இந்த 4yயும் கேன்சல் ஆகிடும். வெறும் எக்ஸோடைய வெட்டு வேல்யூ இருக்கும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அதனால் ஈக்குவேஷன் 4 வந்து இங்கே 4y வரணும். இங்கே 4y இருக்குது, இங்கேயும் 4y வரணும். நான் 4th ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் 4ஐ இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் 5ஐ மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஈக்குவேஷன் 4ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 5s are 20x ப்ளஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 4 இன்ட்டு ஒய் 4y ஆகிடும். 4 இன்ட்டு 7 4 7s are 28 ஆகிடுச்சு. ஈக்குவேஷன் 5 என்னென்னு எழுதுங்க, 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. இது 2 ஈக்குவேஷனை பார்க்கும்போது இங்கே 4y இங்கே 4y மைனஸ் பண்ணோன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் ஆகிடும். இந்த 4y மைனஸ் 4y கேன்சல் ஆகிடுச்சு. 20லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 17xன்ற வேல்யூ கிடைக்கும். 28ல் 11ஐ மைனஸ் பண்ணும்போது 8 மைனஸ் 1 இஸ் 7 அண்ட் 2 மைனஸ் 1 இஸ் 1. எக்ஸோடைய வேல்யூ 17. இந்த 17 இங்கே போகும்போது டிவைட் ஆகிடும். இப்போ நமக்கு எக்ஸோடைய வேல்யூ வந்து 1ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸ் தெரியும், ஒய்யை ஃபைண்ட் பண்ணணும். ஏதாவது இந்த 2 ஈக்குவேஷனில் எக்ஸும் ஒய்யும் இருக்கக்கூடிய 2 வேரியபிள் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த எக்ஸோடைய வேல்யூவை இங்கேயோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 4ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 4 என்ன, 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. இந்த இடத்துல 5 இன்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7ஆக மாறிடும். நமக்கு ஒய்யோடைய வேல்யூ தான் வேணும். 5 1s are 5. இந்த 5 இந்த சைட் போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் 5ஆக மாறிடும். இப்போ நமக்கு ஒய்யோடைய வேல்யூ 7ல் 5 மைனஸ் பண்ணும்போது 2. எக்ஸோடைய வேல்யூ தெரியும், ஒய்யோடைய வேல்யூ தெரியும். இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோடைய வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணால் செட்டோடைய வேல்யூ வந்துடுங்களா. ஸோ சப்ஸ்டிடியூட் எக்ஸுன்றது 1 அண்ட் ஒய்ன்ற வேல்யூ நமக்கு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்.
இன் ஈக்குவேஷன் 3ல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா ஈக்குவேஷன் 3 ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ப்ராசஸ் இல்லாமல் ஈஸியாக நமக்கு ஃபைண்ட் ஆகிடும். மற்றது எல்லாத்துலேயும் 2 3 மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 3ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 3 என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 6 ரைட்டுங்களா. எக்ஸோடைய வேல்யூ 1 ப்ளஸ் ஒய்யோடைய வேல்யூ 2 ப்ளஸ் ஜெட்டோட வேல்யூ என்னன்னு தெரியாது, ஃபைண்ட் பண்ணணும். இங்கே 6 இருக்குது, 6 போட்டுக்கலாம். 1 and 2 ஆட் பண்ணலாம், நமக்கு 3 இந்த ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 6. இப்போ ஜெட் மட்டும்தான் நமக்கு வேணும். 6 இங்கே இருக்குது, இந்த 3 இந்த சைட் கொண்டு போங்க, -3m ஆகிடும். ஸோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு 6ல் 3 மைனஸ் பண்ணோன்னா ஜெட்டோட வேல்யூ 3. நவ் ஆன்சர் சொல்யூஷன் என்ன, எக்ஸுன்றது நம்ம ஃபைண்ட் பண்ணது 1, ஒய்ன்றது ஃபைண்ட் பண்ணது 2 அண்ட் ஜெட்டுன்றது நமக்கு 3. இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸையும் ஒய்யும் ஜெட்டையும் ஆட் பண்ணால் 6ன்னு சொல்லியிருக்காங்க. 1 + 2 3, 3 + 3ன்றது 6 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷனுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். செகண்ட் ஒனுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். சால்வ்னு கொடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து -5x மைனஸ் 4y ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு -11. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3யாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கன்சிடர் பண்ணும்போது இங்கே மைனஸ் ஜெட் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஜெட் இருக்குது. சரி, உங்களுக்கு இன்னும் புரியணுன்றதுனால நான் ஈக்குவேஷனை லைனாக இப்படி எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5ன்றதை ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு -2ன்றதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் -5x மைனஸ் 4y ப்ளஸ் z ஈக்குவல் டு -11. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே மைனஸ் ஜெட் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஜெட் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஜெட்டும் ஜெட்டை கேன்சல் ஆகிட்டு ஒரு வேரியபிள் ரெடியூஸ் ஆகிடும். அப்போ ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வரும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 1ஐயும் 3யும் பாருங்கள், இங்கே மைனஸ் ஜெட் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஜெட் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஜெட் கேன்சல் ஆகிட்டு இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரிலேட்டடாக ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வரும். அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேரியபிளுடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ன்றது எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. அல்ஜிப்ரான்றது ரிடக்ஷன் மெத்தட் தான் பண்ணிட்டு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ரிடக்ஷன் மெத்தட் ஏன் ரிடக்ஷன் மெத்தடுன்னு சொல்கிறேன்றதை இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்டெப் வரும்போது நான் உங்களுக்கு அதோடைய கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு -2 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு -2 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை ப்ளஸ் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மைனஸ் செட்டும் ப்ளஸ் செட்டும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகும், 2x. இங்கே 2yலேருந்து ஒரு ஒய்யை மைனஸ் பண்ணணும். 2yலேருந்து ஒரு ஒய் போச்சுன்னா ப்ளஸில் ஒய் ஈக்குவல் டு 5 - 2ன்றது நமக்கு ஆன்சர் 3. இது ஈக்குவேஷன் 4ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணணும். இந்த மைனஸ் செட்டும் இந்த செட்டும் கேன்சல் ஆகி ஒய் எக்ஸ் அண்ட் ஒய் ரிலேட்டடாக ஒரு ஈக்குவேஷன் வரும். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 1 என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 5 அண்ட் ஈக்குவேஷன் 3 வந்து -5x மைனஸ் ஆஃப் 4y ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு -11. நவ் இப்போ இதை ஆட் பண்ணுறோம். மைனஸ் ஜெட்டும் ப்ளஸ் ஜெட்டும் கேன்சல் ஆகிடும். -5x இருக்குது, ப்ளஸில் 1x இருக்குது. -5 அதிலிருந்து 1 நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -4x ஆகிடும். நவ் இப்போ இங்கே -4x -4yயில் இருக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல +2yன்னு இருக்குது. ஸோ +2yன்னும் போது என்ன ஆகும், ஆட் பண்ணும்போது நமக்கு -2y அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. நான் இந்த இடத்துல -11 + 5 -11 + 5 நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், -11 ஒரு 5 ஆட் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணும்போது -11லேருந்து 5 நம்ம மைனஸ் பண்ணும்போது -6ன்ற ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நவ் இப்போ இதிலிருந்து காமனாக ஏதாவது நம்ம வெளியில் எடுக்க முடியுமான்னு செக் பண்ணணும். இதை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது 4 2 6 மூணுமே 2 டேபிள்ஸில் இருக்கக்கூடியது. அதனால் -2 நம்ம வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகும், இங்கே 2xஆக மாறிடும். மைனஸ் எடுத்துட்டோம், இது ப்ளஸ் ஆகிடும், இது y ஆகிடும். ஈக்குவல் டு இந்த இடத்துல -6 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸும் கேன்சல் பண்ணும்போது இந்த 2 இந்த 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த 2 கொண்டு போய் இங்கே டிவைடில் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 1 2s are 2 3 2s are 6 ஆகிடும். Now equation becomes 2x plus y equal to 3 மாறிடுச்சு. Now இப்போ ஈக்குவேஷன்
4ஐயும் 5ஐயும் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இல்லைனா மைனஸ் பண்ணால் தான் இந்த ஒய்யும் கேன்சல் ஆகும். ஸோ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்னால் என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் 4 மைனஸ் ஈக்குவேஷன் 5. ஸோ இந்த ரிடக்ஷன் அப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், வேல்யூஸ் ஏதாவது நம்ம வெளியில் எடுத்து கேன்சல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுத்து கேன்சல் பண்ணி இது ரிடக்ஷன் பண்ணிக்கணும். 4th ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனையும் பார்க்குறோம். இங்கே ப்ளஸ் ஒய், இங்கே ப்ளஸ் ஒய். ஸோ இந்த ஒய்யும் மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஈக்குவேஷன் 4 வந்து 2x + y = 3. ஈக்குவேஷன் 5 என்ன, 2x + y = 3. அதுவும் ஒரே ஈக்குவேஷன் தான், இதுவும் ஒரே ஈக்குவேஷன் தான். நான் மைனஸ் பண்ணுறோம், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும். ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 2xம் மைனஸ் 2xம் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 3யும் மைனஸ் 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த சைடும் 0, இந்த சைடும் 0. ரெண்டு சைடுமே 0 வந்ததுன்னா என்ன பண்ணணும், இப்போ இது வந்து கண்டிஷன்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. கண்டிஷன்ஸ் ஒரு அல்ஜிப்ராய்க் வேரியபிள்ஸை நம்ம ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்ததுன்னா என்னென்ன அப்படின்றத இங்கேயே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். 0 0 ரெண்டுமே ஒரே நம்பர் தான், 0 ஆகிடுச்சு. அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து நேம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஐடென்டிட்டி ஈக்குவேஷன் இருந்ததுன்னா இட் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும்னா டினோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது 0 = 0 வந்ததுனால இது ஒரு ஐடென்டிட்டி ஈக்குவேஷன். இந்த ஐடென்டிட்டி ஈக்குவேஷன் வந்ததுன்னா இதுக்கு முடிவில்லாத சொல்யூஷன்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் இருக்கும்னு சொல்கிறோம். அதுவே இன்கேஸ் இதே மாதிரி நமக்கு சால்வ் பண்ணும்போது ஒரு சைடு 0வும் ஒரு சைடு மைனஸ் பண்ணும், நம்பர்ஸாகவே வந்துடும். எக்ஸுன்றது கூட வராது, அந்த எக்ஸும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும், வேரியபிள்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த சைடு ஒரு நம்பர், இந்த சைடு ஒரு நம்பர்ஸ் வரும். இதுவும் ஈக்குவலுங்களா, 0வும் -1 ஈக்குவலா, இல்லை 0 ஈக்குவல், 1 வந்தால் ஈக்குவல், 2 வந்தால் ஈக்குவல், அது எல்லாமே ஐடென்டிட்டி. ஆனால் இந்த இடத்துல 0 இருக்குது, இந்த இடத்துல -1 இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ, இது வேறு வேல்யூ, இது வேறு வேல்யூ, இது ரெண்டும் என்ன அன்ஈக்குவலாக இருக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னும் போது இந்த ஈக்குவேஷனுக்கு இட் ஹேஸ் நோ சொல்யூஷன், இதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரில் நம்ம ப்ரிஃபரபிளாக எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின், ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ட்ராடிக்ஷன் நோ சொல்யூஷன். ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான் கான்ட்ராடிக்ஷன் அப்படின்ற ஒரு இது, அதில் வந்து நோ சொல்யூஷன். நமக்கு 0 = -1, அதாவது ஈக்குவல் டுவே இல்லாமல் அதுவே வந்து ரெண்டு சைடும் ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வரும்போது அது என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா அதுக்கு ஈக்குவேஷனே இல்லை அப்படின்றது எழுதணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இந்த 3 டைப்ஸில் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது x, y, z மூணுமே ஒரு வேல்யூஸ் வரும், அது ஒரு டைப்பு. ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி நம்பர்ஸ் மட்டுமே வந்துடும். அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோன்னா ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். அந்த 3வது டைப் தான் இந்த டைப். ஸோ இந்த டைப்பில் கேட்டாங்கன்னா இதையும் எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணுங்கள், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். நவ் இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் வந்து நமக்கு ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகும்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குது. இங்கே +y இருக்குது, இங்கே -y இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், y மட்டும் கேன்சல் ஆகிடும், ரைட்டா? ஸோ இங்கே +y, இங்கே -y, ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் என்ன ஆகும், y கேன்சல் ஆகிடும், எக்ஸும் செட்டும் ரிலேட்டடாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்ன, 3x + y - 3z = 1. ஈக்குவேஷன் 2 வந்து -2x - y + 2z = 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆடிங் +y -y கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். 3 - 2ன்றது 1, 1 × xன்றது x ஆகிடுச்சு. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். 3ல் 2 போச்சுன்னா 1, கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸு, ஸோ -z = 1. x - z = 1ன்றது ஈக்குவேஷன் 4. 3 ஈக்குவேஷன் முடிச்சிச்சு, 4வது ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். அடுத்தது 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 1, 3 ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே +y, இங்கே -y இருக்குது. 1க்கும் 3க்கும் ஆட் பண்ணும்போது 2 yயும் போயிடும், நம்ம எக்ஸும் ஜெட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் எக்ஸும் ஜெட்டும் வரா மாதிரியே தான் நம்ம அடுத்ததும் சால்வ் பண்ணணும். இங்கே ஒய்யை கேன்சல் பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஒய்யை வந்து ரிடக்ஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது 2 ஈக்குவேஷனை கொண்டு வரணும். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணனாலே சிம்பிளாக ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஈக்குவேஷன் 1 + ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 என்ன, 3x + y - 3z = 1.
ஈக்குவேஷன் 3ன்றது -x - y + z = 2. இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். +y - y கேன்சல் ஆகிடும். 3xல் ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு 2x. இந்த இடத்துல -3, இந்த இடத்துல ப்ளஸ், ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 3ல் 1 போச்சுன்னா நமக்கு 2. இங்கே சைன் வந்து கிரேட்டஸ்ட் சைன் மைனஸ், அப்போ -2z = இங்கே என்னென்னா 2 இருக்குது, 1 இருக்குது. 2, 1 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு 3ஆக மாறிடும். இதை ஈக்குவேஷன் 5ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேயும் xz, இங்கேயும் xz, இது ரெண்டுத்துலேருந்து ரிடக்ஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இங்கே 2z இருக்கிறதுனால இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ்ன்ற சிம்பிள் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படி இல்லைனா இங்கே 2x, இங்கே 2x ரெண்டுத்தையும் போட்டாலும் இங்கேயும் 2 வந்துடும், இங்கேயும் 2 வரணும், அப்போ மைனஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் ஈக்குவேஷன் 5ன்னு எழுதுகிறோம். ஈக்குவேஷன் 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × x 2x, இந்த 2க்குள்ளே போகும்போது 2 × z 2z ஆகும். 1 × 2ன்றது 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே 2x வந்துருச்சு, இங்கே 2x இருக்குது. ஸோ 2x - 2z = 3. இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 5 வந்து 2x - 2z = 3 ஆகிடுச்சு. நவ் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். 2xம் 2xம் கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ், இது மைனஸ். இங்கே ப்ளஸில் 2z, இங்கே மைனஸில் 2z கேன்சல் ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சு? 0 ஆகிடுச்சு. -3, இங்கே 2 இருக்குது. -3 2 இருந்ததுன்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸில் இருந்தால் மைனஸ் பண்ண போகிறோம். 3ல் 2 போச்சுன்னா 1 அண்டு எது ஹையஸ்ட் நம்பர் அதோட சைனை போட்டோம். 0 = -1 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து நமக்கு வந்திருக்கு. 0வும் -1 ஈக்குவலுங்களா? ஈக்குவல் இல்லை. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வரும்போது இது வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராடிக்ஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன். ஸோ த ஈக்குவேஷன் does not have solution. இல்லைனா it doesn't have solution எழுதிக்கங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனே இல்லை, இல்லைனா இந்த ஈக்குவேஷன் has no solutions-ன்னு சொல்லி சிம்பிளாக எழுதிக்கங்க. ஸோ இதுக்கான பார்ட் இது தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ நிறைய தடவை வந்து இதை வந்து நம்மளோட எக்ஸாம் டைம்ஸில் வந்து எக்ஸாம்ஸில் எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஃபைண்டிங் த ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல்ஸ். ஜிசிடினா என்னென்னா கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கு எது கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் எதுன்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினை செக் பண்ணுங்கள். கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா இதிலிருந்து ஏதாவது டேர்ம்ஸை காமனாக வெளியில் எடுக்க முடிஞ்சால் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் செக்லிஸ்ட் என்னன்றதை லைனாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிவிட்டு சிமிலர்லி அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் வந்து வரும். இப்போ இங்கே 6 இருக்குது, 30 இருக்குது, 60 இருக்குது, 48 இருக்குது. இது எல்லாமே 6ஓடைய மல்டிபிள்ஸ். இங்கே 3ஓட மல்டிபிள்ஸ் இருக்குது. 3, 12, 21, 18. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு காமனாக இதிலிருந்து ஏதாவது நம்ம வெளியில் எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியல், ரெண்டாவது பாலினாமியல் ரெண்டு இருக்குங்களா, ஒன்று f(x)ன்னு எடுத்துக்கணும், இன்னொன்று g(x)ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த f(x)ல் இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 6 காமனாக வெளியில் எடுத்துடலாம். எல்லாமே 6ஓட மல்டிபிள்ஸ் எடுத்துட்டோன்னா இங்கே x³ ஆகிடும். -6 5s are 30, 6 5s are 30ங்களா, x² ப்ளஸ் 6 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60, 6 10s are 60, ஒரு x இருக்குது, -6 8s are 48. இப்போ 6 நான் வெளியில் காமனாக எடுத்துட்டேன். மல்டிப்ளை உள்ளே பண்ணும்போது 6x³ 6 5s are 30x², 6 × 10 60, 6 8s are 48 ஆகிடுச்சு. அண்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் சைன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை g(x)ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே 3ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 3 காமனாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்தால் என்ன ஆகும், இந்த இடத்துல x³ இருக்கும், 3 வெளியில் எடுத்துட்டோம். 3 4s are 12, x² ப்ளஸ் 3 7s are 21, x இருக்குது, -3 6 are 18. செக் பண்ணுங்கள் மறுபடியும். 3 × x², 3x², 3 4s are 12, 3 7s are 21, 3 6 are 18. ஓகே ரைட். இப்போ இந்த 6 இந்த 3ன்றது என்ன ஃபேக்டர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் காமனாக தானே நம்ம எடுத்துருக்கோம். காமனாக வெளியில் எடுத்துருக்கோமா, இதை வந்து என்னென்னா லீடிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீடிங் ஃபேக்டர்ஸை சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றுத்துக்கு 6, இன்னொன்றுத்துக்கு 3. சரிங்களா. இதை ஃபைனலாக ஆன்சரில் என்ன பண்ணணும்னா இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேங்களா. நவ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இங்கே டிகிரி வந்து செக் பண்ணணும். நம்ம ஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண பாருங்கள். இதில் டிகிரி செக் பண்ணுங்கள். ஏன் டிகிரி செக் பண்ணணும்னா இப்போ டிவைட் பண்ண போகிறோன்னா இதுக்கு உள்ளே போகிறது டிவைடண்ட்டு, இது டிவிசர். இது ரெண்டுத்தில் எதை உள்ளே போடணும், எதை வெளியில் போடணும் இந்த இடத்துல அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா x³
எக்ஸ் கியூப் இருக்குது. எது பவர் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் எல்லாமே இப்போ எல்லாமே காமனாகவே இருக்குது. எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு, எக்ஸுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி காமனாக இருந்தால் என்ன பண்ணணும்னா எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 1, இங்கேயும் 1. சரி, அடுத்ததாக எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் -5, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -4. இது ரெண்டுத்தில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். -5 பெருசா -4 பெருசா? -4 தான் பெருசு. இப்போ மைனஸில் இந்த 4 பெருசாக இருக்கிறதுனால இதை தான் நம்ம உள்ளே போடணும். எது உள்ளே போடணும்னா எது பெருசாக இருக்கோ ஒன்று அது வந்து பவரில் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கோஎஃபிஷியண்ட்டாக முன்னாடி எது இருக்கோ அது எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது க்யூப்பில் நம்ம பார்க்கும்போது ரெண்டுக்குமே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஸ்கொயரோட டேர்மில் நம்ம செக் பண்ணும்போது இங்கே -4 இருக்குது, இங்கே -5 இருக்குது. இப்போ -5 பிக்கஸ்ட் நம்பராக -4 பிக்கஸ்ட் நம்பராக நம்ம பார்க்கும்போது மைனஸில் இருக்கிறதுனால எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அதுதான் முன்னாடியே வரும். 0, -1, -2, -3, -4 இப்போ 0க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் தான் பிக்கஸ்ட்டு. பின்னாடி போக 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 எல்லாமே பெரிய நம்பர். 4க்கு அப்புறமா தான் 5 வரும். ஸோ 4 தான் பெரிய நம்பர். அதனால் இதை தான் உள்ளே எழுதணும். எக்ஸ் கியூப் -4x² + 7x -6 போட்டாச்சுங்களா? அடுத்ததாக இதுதான் டிவிசர். இதை வெளியில் எழுதணும். எதை எழுதணும்? எக்ஸ் கியூபு -5x² + 10x -8. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பெர்ஃபெக்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நவ் இப்போ நார்மலாக டிவிஷன் ஒரு 4ஐ ஸ்ப்ளிட் அப் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது 2 டிவைஸராக எடுப்போம். இந்த 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2வையும் இங்கே ஒரு 2 போடுவோம். 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். அப்போ தான் இது 0 ஆகும். இதான டிவிஷன் மெத்தட். அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் கியூப் வரணும். நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி எக்ஸ் கியூப் தான் இருக்குது. அப்போ 1 மட்டும் நம்ம போட்டோம்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் கியூப் அப்படியே வருங்களா? ஸோ 1 இன்ட்டு இந்த ஃபுல் டேம் அப்படியே என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஃபுல் டேம் அப்படியே வரும். வரும்போது என்னாகும், 1 இன்ட்டு இந்த டேம் மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸ் கியூப் -5x² + 10x -8. ஏன்னா இது 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ டிவிஷனில் என்ன பண்ணுவோம், 2 2s are 4ன்னு போட்டதுக்கப்புறம் இந்த 4ஐயும் மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். சேஞ்ச் பண்ணிட்டோமா? எக்ஸ் கியூபும் மைனஸ் ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் 0 ஆகிடுச்சு. இங்கே 5x இருக்குது, இங்கே -4x இருக்குது. 5ல் 4ஐ மைனஸ் பண்ணும்போது நமக்கு x² ப்ளஸில் வரும். -10x + 7x இருக்குது. -10லேருந்து 7 போச்சுன்னா -3x. நெக்ஸ்ட் என்னாகும், இங்கே +8 -6. 8 தான் கிரேட்டஸ்ட் நம்பர், அதோட சைன் ப்ளஸ். 8ல் 6ஐ மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ இங்கே என்ன நம்பர் நம்ம போட்டாலும் இங்கே எக்ஸ் போட்டால் எக்ஸும் எக்ஸ் கியூபும் மல்டிப்ளை ஆகி என்ன ஆகும், இது உள்ளே இருக்கிறத விட அதிகமாகிடுச்சு. எக்ஸ் போடுறோம் இல்லை 1 போடுறோன்னா என்ன ஆகும், 1 × எக்ஸ் கியூப்ன்றது எக்ஸ் கியூப்னு வரும். 1 போட்டாலும் 1 × எக்ஸ் கியூப்ன்றது எக்ஸ் கியூப் ஆகும். இங்கே x² தான் இருக்குது. இங்கே வரக்கூடிய நம்பர் பெருசாக வருது. அப்போ நம்ம இதை என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் கொண்டு போக முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தில் என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த டிவிசரை எடுத்து இங்கே போட்டுப்போம் டிவைடண்ட்டாக. இந்த ரிமைண்டர் எடுத்து டிவிசராக போட்டுப்போம். ஸோ அந்த அல்காரிதத்தில் என்ன பண்ணுவோம், ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே வருவோம்ல, சேம் மெத்தட். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்மளால் டிவைட் பண்ணாலும் இங்கே வரக்கூடிய நம்பர் அதிகமாக வருது, பவர்ஸில் இல்லை நம்பர்ஸே அதிகமாக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பார்ட் இந்த டிவிசரை எடுத்து உள்ள டிவைடண்ட்டாக மாற்றுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் கியூப் -5x² + 10x -8 இதை தூக்கி உள்ளே எழுதியாச்சு. இதுதானே ரிமைண்டர், இது இப்போ ரிமைண்டர், இதுதான் டிவிசர், ரைட்டுங்களா? இதை தூக்கி உள்ளே எழுதணும், இந்த ரிமைண்டர் தூக்கி வெளியே எழுதுங்க. x² -3x + 2 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சேம் தான். 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வந்தது. அதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ் கியூப் வரணும். இங்கே x² இருக்குது, இந்த x² கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், x² எக்ஸும் எக்ஸ் கியூபாக மாறிடும். அப்போ மேலே நம்ம எக்ஸ் போட்டோம்னா இதை உள்ளே ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணணும். x × x² எக்ஸ் கியூப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x × 3x 3x² ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் x × 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு x × 2 2x. இப்போ என்ன பண்ணோம், மைனஸ் என்னும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். +x² -x² கேன்சல் ஆகிடும்.
இது ப்ளஸ் 3x², இது -5. ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது, மைனஸ் பண்ணணும். 5ல் 3 போச்சுன்னா 2x². எது கிரேட்டஸ்ட் நம்பர்? 5. 5ஓட சைன் மைனஸ் போட்டாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு 10 இருக்குது, -2 இருக்குது. 10ல் 2 மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு 8x. இந்த நெக்ஸ்ட்டு நம்பரை கீழே இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் x². இங்கே என்ன இருக்குது? x² இருக்குது. இங்கே ஒரு நம்பர் போடணும். இங்கேயும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த 2x² வரணும். நான் இப்போ இங்கே 1 போட்டாலே இங்கே x² வந்துடும். ஆனால் எனக்கு என்ன வரணும்? 2x² வரணும். ஸோ என்ன பண்ணுறேன், மைனஸ் போடுறோம் அப்படின்னா இதுவும் மைனஸ் ஆகிடும். நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது மைனஸும் ப்ளஸ் ஆகும். நான் ப்ளஸ் போட்டேன்னா இங்கே என்ன ஆகும்? +2 நான் போடுறோம் அப்படின்னா 2 × x², 2x² ஆகிடும். ப்ளஸில் வரும். நான் மைனஸ் பண்ணும்போது ஆட் ஆகிடும். எனக்கு இந்த டேர்ம் என்ன ஆகணும்? 0 ஆகணும். ஸோ 0 ஆகணுன்றதுனால இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே மைனஸ் இருந்தால் நான் என்ன போடணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே மைனஸ் இருந்தால் நீங்கள் இங்கே மைனஸ் போடணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் நீங்கள் ப்ளஸ் போடணும். அவ்வளோதான் கண்டிஷன். மைனஸ் இருக்குங்களா? மைனஸ் போட்டாச்சு. x² 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெறும் x² தான் வரும். ஆனால் எனக்கு 2x² வேணும். ஸோ நான் இங்கே 2ன்னு போட்டேன்னா 2 × x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 × x², 2x² மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். 2 × 3 6 x இருக்கும். அந்த x பண்ணிக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 2s are 4. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே ரெண்டாவது ஸ்டெப்புக்கு பண்ணதுக்கு காரணம் இங்கேயும் x² தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடியது x², இங்கே x². ஸோ காமனாக அதே x² வர்றதுனால இந்த ஸ்டெப்புக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல அந்த கண்டிஷன் இல்லை. இங்கே 1 போட்டாலே x³ தான் வரும். x³ x² விட அதிகமானது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? ரிமைண்டரை தூக்கி டிவிசராக மாற்றிட்டோம். டிவிசரை தூக்கி டிவிடெண்ட்டாக மாற்றிட்டோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? எப்போவுமே மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். -2x² + 2x² கேன்சல் ஆகிடும். 8ல் 6 மைனஸ் பண்ணும்போது 8 - 6ன்றது 2x ஆகிடுச்சு. இங்கே +4, இங்கே -8 மைனஸ் பண்ணணும். 8ல் 4 போச்சுன்னா 4. அதுக்கப்புறம் இங்கே எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்? மைனஸில் இருக்குது 8. ஸோ அதுக்கான சைன் வந்து மைனஸ் ஆகிடுச்சு, -4 ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்பில் இப்போ இங்கே நான் 1 போட்டாலே 1 × x² தான் வரும். ஆனால் இங்கே x தான் இருக்குது. அப்போ இது என்னாச்சு? இது வந்து இதை விட கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரிமைண்டரை டிவிசராக மாற்றணும். இந்த டிவிசரை டிவிடெண்ட்டாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காமனாக ஏதாவது எடுக்க முடியுமான்னு செக் பண்ணணும். ரிடக்ஷனில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா x - 2 2 × x 2x ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 2 × 2 4 ஆகிடும். இப்போ இந்த x - 1ன்றது என்ன? ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை வெளியில் எழுதுங்க. இந்த டிவிசரை டிவிடெண்ட்டாக மாற்றணும். அப்படியே எடுத்து இது உள்ளே எழுதியாச்சு. இதை தூக்கி வெளியில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் x² இருக்குது. இங்கே நான் என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணால், என்ன வேல்யூ போட்டால் இதுவும் மல்டிப்ளை ஆனால் x² கிடைக்கும். இங்கே x இருக்குங்களா? இங்கே ஒரு x போகிறோன்னு வச்சுக்கோங்க. x x² ஆகிடுங்களா? x × x x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x × 2 2x ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் பண்ணணும். சிம்பிள்ஸ் மாறும். -x² + x² கேன்சல் ஆகிடுச்சு. 3 ப்ளஸ் மைனஸில் இருக்குது, 2 வந்து ப்ளஸில் இருக்குது. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். 3ல் 2 போச்சுன்னா 1 × xன்றது x. கிரேட்டஸ்ட் நம்பருடைய சைன் மைனஸ் +2ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு x இருக்குது. ஒரு 1 போட்டாலே இந்த x வந்துடும். ஆனால் இங்கே எனக்கு -(x)னே வரணும். அப்போ தான் நான் மைனஸ் பண்ணும்போது அந்த மைனஸாக ப்ளஸ்ஸாக மாறும். ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகும். இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுட்டு x இருக்குது, x தான் வரணும். 1ஆல் இந்த x மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு x வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 × x x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 2 2. இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும். -x இந்த +x +2 இந்த -2 கேன்சல் ஆகி ரிமைண்டர் என்னாச்சு? 0 ஆயிடுச்சு. ரிமைண்டர் 0 ஆகும்போது அக்கார்டிங் டு த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்துலேயோ இல்லை எப்போவுமே இதுதான் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ GCD அப்படின்றது நமக்கு என்ன? x - 2 ரைட்டுங்களா? அண்ட் தென் ஆல்ரெடி லீடிங் ஃபேக்டர்னு நம்ம என்ன பண்ணோம்? முன்னாடி 2 பேரை எடுத்து வச்சுருக்கோம். 6ம் 3யும் இவங்க 2 பேருக்கும் காமனாக எடுத்துருக்கோம். இந்த 6க்கும் 3க்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 6க்கு நம்ம 3 2s are 6ன்னு எழுதலாம். 3யை 3 1s are 3ன்னு எழுதலாம். இவங்க 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு 3. இந்த 3யை சேர்த்து
இந்த ஆன்சர் கூட 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதுனா அதுதான் இதுக்கான ஜிசிடி. இந்த எக்ஸ் மைனஸ் டூ ஜிசிடி இல்லை. சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல்ஸ். எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாலினாமியல்ஸ்க்கு. காமனாக நம்ம எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? இப்போ ஃபஸ்ட்டு 8க்கும் 6க்கும் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாம். 8க்கு நமக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். 2 2s are 4, 4 2s are 8ன்னு எழுதுவோம். 6க்கு வந்து 3 2s are 6ன்னு எழுதுவோம். இதுக்கப்புறம் காமனாக இருக்கக்கூடிய இந்த 2 2க்கு ஒரு 2 எழுதிப்போம். இந்த 2 இந்த 2 இந்த 3 அதையும் சேர்த்து நம்ம எழுதுவோம். ஸோ என்ன ஆகும்? இதை வந்து 2 cube இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மெத்தடில் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம் பாலினாமியல்ஸ்க்கு இந்த மாதிரி மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 8 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இந்த 8ன்றதை நம்ம எப்படி பிரிப்போம்? இந்த மாதிரி எல் டிவிஷனில் நீங்கள் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் மெத்தடில் 2 டேபிளில் 4 2s are 8, திரும்பி 2 2s are 4ன்னு போடும்போது 1 டைம்ஸ்னு வரும். இங்கே 3 2 போடுவோம் 8க்கு. அதே மாதிரி 6க்கு என்ன பண்ணோன்னா 3 இன்ட்டு 2ன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்க. சிம்பிளி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 8க்கு 3மே 2ங்களா? 3மே 2னா 2 பவரில் 1 1 1, 2 பவரில் எல்லாமே 1. இதை 2 க்யூப்னு எழுதலாம். 2 க்யூப்னா என்ன? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்றது தான் 2 க்யூப். இந்த 6ன்றதை 3 பவரில் 1, அதாவது 3ல் 1 தான் 2 பவரில் 1. இது வந்து ப்ரைமில் நம்ம நம்பர்ஸ் வந்ததுக்குனால தனித்தனியாக 3 2s are 6ன்னு பார்த்தாச்சு. இப்போ இங்கே நம்ம சால்வ் பண்ணும்போது எந்த மெத்தட்னா இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். 2 இடத்துலையும் 2 இருக்குங்களா? 2 இடத்துலையும் 2 இருக்கும்போது இதில் எது ஹையஸ்ட் பவரோ அதை எடுத்துக்கலாம். இங்கே 2 பவரில் 1 இருக்குது, இங்கே 2 பவரில் 3 இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது 3யை செக் பண்ணுங்கள். வேறு என்ன நம்பர் இருக்குன்னு. 3 இருக்குங்களா? ஸோ 3 இருக்குது, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுவும் எது பவர் அதிகம்னு பாருங்கள். 3 பவரில் 1 தான். ஸோ 1ங்களா? 2 க்யூப்னா என்ன? 8 இன்ட்டு 3 24. இங்கேயும் நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம்? 2 பவரில் 3 இன்ட்டு 3. ஸோ சிமிலர் ஆன்சர் தான். ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம இதில் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன கேட்டிருக்காங்க? 8x⁴y² கொடுத்துருக்காங்களா? ஸோ 8x⁴y² எழுதிக்கோங்க. இதை பார்ட் பண்ணணும், ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது 8ன்றதை நான் 2 க்யூப்னு எழுதுகிறேன். 2 2s are 4, 4 2s are 8, அப்போ 2 க்யூப் ஆகிடுச்சு. இன்ட்டு x⁴ இன்ட்டு y⁴ இருக்குது. அதே மாதிரி இந்த 48 ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்கள். 2 டைம்ஸில் 2 2s are 4, 4 2s are 8. அகெயின் 2ஆல் 12 டைம்ஸ் வரும். அகெயின் 2ஆல் 6 டைம்ஸ் வரும். அகெயின் 2ஆல் பண்ணால் 3 டைம்ஸ் அண்ட் 3ன்றது 1 டைம். இப்போ இது என்ன ஆகுது? ஒரு 2 2 2, மூணாவது 4வது 2 பவரில் 4, மொத்தம் 4 2s இருக்குது. அதனால் 2 பவரில் 4 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 48x² y⁴ன்றதை 2 பவரில் 4 இன்ட்டு 3, 2 பவரில் 4 இன்ட்டு 3 பவரில் 1, அதாவது 3 பவரில் 1னா ஒரே ஒரு 3 தான் அர்த்தம். இன்ட்டு ஒரு x² ஒரு y⁴ இருக்குது. ஒரு x² இன்ட்டு y⁴ 4. இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2வை கம்பேர் பண்ணுங்கள். இந்த 2 இடத்துலையும் 2 இருக்குது. இதில் எது ஹையஸ்ட் பவர்னு பார்க்கும்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 2 பவர் 4 தான் ஹையஸ்ட்டு பவரில் இருக்குது. அதனால் அதை எடுத்தாச்சு. அடுத்தது 3 செக் பண்ணுங்கள். இங்கே மட்டும்தான் 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. அதுவும் 3 பவரில் 1ன்றது தான் இங்கே அதிகமே மொத்தத்தில். ஸோ 3 பவரில் 1 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. இந்த 2 எக்ஸ்லேயும் எது பவரில் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். x⁴ இருக்குது, x⁴ இருக்குது. x⁴ தான் ஹையஸ்ட் வேல்யூ. இன்ட்டு இங்கே y⁴ y⁴ இருக்குது, y⁴ தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதுக்கான எல்சிஎம் 2 பவர் 4 இன்ட்டு 3 இன்ட்டு x⁴ 4 y⁴ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 பவரில் 4னா என்ன அர்த்தம்? நமக்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 4 டைம்ஸ் ஆஃப் 2. 2 2s are 4 இன்ட்டு 2 2s are 4, 4 4s are 16. இந்த 16 கூட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 48. ஸோ இதுக்கான ஆன்சர் 48x⁴ y⁴. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 5x - 10ன்னு கேட்டிருக்காங்க. 5x - 10 நம்ம என்ன பண்ணலாம்? 5வை காமனாக வெளியில் எடுங்க. எடுத்தால் என்ன ஆகும்? இது எக்ஸ் இருக்கும் -2. 5 × x 5x + × -, 5 2s are 10 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 5x² - 20 இருக்குது. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும் நம்ம செக் பண்ணணும். இது ரெண்டுத்துலேருந்து காமனாக 5வை நம்ம வெளியில் எடுக்கலாம். எடுத்தோன்னா இந்த டேர்ம் என்ன ஆகும்? x² - 4ஆக மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்கே x² இருக்குது, இங்கே 4 இருக்குது. x² - 4 இருக்குது. x² - 2² எழுதலாங்களா? 4 வந்து 2² எழுதணும். a² - b² ஃபார்முலா என்ன? a + b. ஏன்றது x, bன்றது 2 இன்ட்டு a - b. a + b இன்ட்டு a - b நான் x + 2 இன்ட்டு x - 2ன்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து 5 இன்ட்டு இந்த x² மைனஸ் இதை 2² மாத்திரம். இது a² - b² ஃபார்முலா. அதனால் a + b இன்ட்டு a - bன்னு எழுதியாச்சு. இது வந்து 5x² - 20 உடைய வேல்யூ.
இப்போ இதுக்கும் நம்ம செக் பண்ணும்போது எல்சிஎம் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துலையும் 5 இருக்குது, அந்த 5 எழுதியாச்சு. இன்டூ x-2 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரே x-2 எடுத்துக்கலாம். x+2 இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதனால் அந்த x+2 நம்ம எடுக்கிறோம். ஸோ x-2 x+2 இன்ட்டு 5 தான் இதுக்கான எல்சிஎம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, x பவரில் 4 - 1 x² - 2x + 1ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே x² - 1ன்னு இருக்குது, x பவரில் 4 - 1 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே நம்ம பார்த்தா மாதிரி a² - b² ஃபார்மில் மாற்றணும். அதனால் ஒரு x² மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன். இந்த 4ன்றதை நான் 2 பவரில் 2ன்னு எழுதுகிறேன், 2 பவர் 2ன்னு எழுதுகிறேன். x², இந்த 2 2 மல்டிப்ளை ஆகி x பவரில் 4 ஆகிடும். இப்போ மொத்தமாக a இருக்க இடத்துல நமக்கு x² இருக்குது. -1 எத்தனை தடவை வேணாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம், அதே வேல்யூ தான் சேஞ்ச் ஆகாதனால இதை 1² எழுதுகிறேன். இப்போ இது a² - b² ஃபார்முலா. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, a ப்ளஸ் b, ஏன்றதே இங்கே x² தான், இன்ட்டு a - bன்னு எழுதலாம். a + b இன்ட்டு a - bன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இங்கே a² - b² இதை திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம மாற்ற முடியாது, a² + b தான் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா வேறு எதுவுமே இல்லை. ஸோ x² + 1 ஆகிடுச்சு. இது a², இதை வந்து திரும்பி 1² மாற்றணுன்னா a² - b² ஆகிடுச்சிங்களா. a இருக்க இடத்துல x இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. ஸோ a + b இன்ட்டு a - b. ஃபைனலி x² + 1 x + 1 இன்ட்டு x - 1ன்றதை நம்ம x பவர் 4 - 1க்கான எக்ஸ்ப்ரெஷனாக மாற்றியாச்சு. x² + 1 இன்ட்டு x + 1 இன்ட்டு x - 1ன்னு எழுதுகிறோம். அண்ட் தென் இங்கே x² - 2x + 1 இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். x² - 2x + 1ன்னு இருக்குது. x² கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் 1, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1. இது ரெண்டு நம்பராக பிரிக்கணும், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 வரணும், ஆட் பண்ணும்போது -2 வரணும். ஸோ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, -1 - 1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 மல்டிப்ளை பண்ணால் 1, -1 ஆட் பண்ணும்போது நமக்கு -2. இந்த x² - 2x + 1 இருக்குங்களா, இந்த -2xக்கு பதிலாக இங்கே ஒரு -1 இது ஒரு -1, ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு -x இன்னொரு -xன்னு எழுதுகிறேன். +1 -x -2x ஆகிடுச்சு. இது ரெண்டுத்துலேருந்து இதை காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இங்கே ரெண்டு இடத்துலையும் எக்ஸை நம்ம காமனாக எடுத்தோன்னா இது x - 1 ஆகிடும். இங்கே x - 1 வந்ததுனால இதையும் x - 1ஆக மாற்றணும். நான் -1 மட்டும் வெளியில் எடுக்கும் போது மைனஸ் எடுத்தாச்சு. இங்கே எக்ஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வெளியில் எடுத்ததுனால -1 ஆகிடுச்சு. இங்கே x - 1 இங்கே x - 1, ரெண்டுத்துலேயும் x - 1 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இந்த எக்ஸும் இந்த இடத்துல -1 இருக்கும். ஸோ x - 1 இன்ட்டு x - 1ன்னு எழுதலாம். x² - 2x + 1, இதை வந்து x - 1 இன்ட்டு x - 1ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ எல்சிஎம் எழுதணும். எல்சிஎம் என்ன, எதெல்லாம் பவர் அதிகமாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். x² + 1 ரெண்டு இடத்துலையும் பார்த்தா ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த x² + 1 எழுதியாச்சு. x + 1 செக் பண்ணுறோம், ரெண்டு இடத்துல இருக்கான்னு, ரெண்டு இடத்துல இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ x + 1 எழுதியாச்சு. அண்ட் தென் x - 1 இந்த இடத்துல ஒரு தடவை இருக்குது, இந்த இடத்துல என்னவா இருக்குது, x - 1 ஹோல் ஸ்கொயராக இருக்குது. x - 1 இன்ட்டு x - 1 x - 1 ஹோல் ஸ்கொயர், இது a இன்ட்டு a போட்டோன்னா a². இப்போ x - 1 மட்டும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல x - 1ல் பவரில் 1 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ எது ஹையஸ்ட் பவர், x - 1 the whole power 2 தான் ஹையஸ்ட். ஸோ அதை எடுத்து எல்சிஎம்மாக நம்ம எழுதிக்கணும். ஸோ ஃபைனலி இதுக்கான எல்சிஎம் இது தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன், given LCM and GCD of P of x and Q of x. ஸோ ஒரு டேபிள் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மும் ஜிசிடியும் கொடுத்துட்டாங்க. P of x அப்படின்றது என்ன, Q of x உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தோன்னா P of x இன்ட்டு Q of x அப்படின்றது அதோடைய எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 8ன்னு ஒரு நம்பர், 6ன்னு ஒரு நம்பர். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு P of x அப்படின்றத நான் 8ஆக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுக்குறாங்க, ஒன்று P of xன்னு எடுப்போம், இன்னொன்று Q of xன்னு எடுப்போம்ல. அதே மாதிரி 8ன்ற இந்த நம்பரை P of xன்னு எடுத்துட்டேன். அண்ட் Q of x இன்னொரு பாலினாமியலை நான் 6ன்னு கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் அப்படின்றதுனால நான் இதை சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 8ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு 48 அப்படின்ற ஆன்சர் ஃபைன் ஆகுது. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரு இது ரெண்டுத்துக்கான எல்சிஎம்மும் ஜிசிடியும் ஃபைன் பண்ணி அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரூஃபை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். 8க்கும் 6க்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 8 எப்படி எழுதலாம்,
2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். 6ன்றது நம்ம என்னென்னா 3 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காமனாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 எடுத்துப்போம். அண்டு இந்த 2 இந்த 2 இந்த 3 இது ரெண்டு எல்லாத்தையுமே எடுத்து எழுதிப்போம். ரைட்டுங்களா? காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறமா ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாமே தான் எல்சிஎம்ல எழுதுவோம். இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 இந்த 3க்கு ஒரு 3 என்னாகும் 2 இன்ட்டு 2 4 4 2s are 8 8 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம்ன்றது 8 3s are 24ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஜிசிடியை ஃபைண்ட் பண்ணணும். ஜிசிடினா என்ன? கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், அப்படி இல்லைனா ஹெச்சிசிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டு நம்பர்ஸ்க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம எதை எடுப்போம்? இல்லை ஜிசிடினா ஜிசிடின்னும் போது எது காமனாக இருக்கோ அதில் ஒரே ஒரு நம்பர், இதுலேயும் 2 இதுலேயும் 2 காமனாக இருந்ததுன்னா அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஜிசிடி வந்து 2 ஆகிடுச்சு. இப்போ இந்த எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி என்ன ஆகுது? நமக்கு 24ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்? ஸோ 24 இன்ட்டு 2 வில் பிகம் 48. அப்போ ஒரு ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணால் 48 வரும். அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 48 வரும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதோடைய எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு நம்பர் எடுத்துட்டோம், அந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் ஜிசிடி ஃபைன் பண்ணிட்டோம், அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் அந்த ரெண்டு நம்பரையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸு கியூ ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ் என்னென்னு தெரியாது, கியூ ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியும் இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்ச எல்சிஎம்மும் ஜிசிடியும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? வி நோ தட் நமக்கு என்ன தெரியும்? பி ஆஃப் எக்ஸையும் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் அந்த ரெண்டுத்துக்கான எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் அப்படின்றது இங்கே கண்டிஷன். இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது என்னென்னு பாருங்கள். எக்ஸ் பவரில் 4 மைனஸ் ஒய் பவரில் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கான எல்சிஎம்மையும் ஜிசிடி இங்கே கொடுத்துட்டாங்க. இதை இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவரில் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இதுதான் இது ரெண்டுத்துக்கான இதுக்கு எல்சிஎம். இது ரெண்டுத்துக்கான எல்சிஎம். ஜிசிடின்றது என்ன? இன்ட்டு போட்டுரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? பி ஆஃப் எக்ஸை மட்டும்தான் ஃபைன் பண்ணணும். அதை தானே கேட்டிருக்காங்க. பி ஆஃப் எக்ஸும் இந்த டேர்மும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த சைடு கொண்டு போகும்போது டிவைடட் பையில் வந்துடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதி x power 4 minus y power 4 into x power 4 plus x square y square plus y power 4 into ஒரு x square ஒரு y square. இது டிவைடட் பையில் இந்த டேர்ம் கீழே வந்துடுது. இந்த ஈக்குவல் டு இங்கே எழுதியிருக்கேன், இந்த p of x இங்கே எழுதியிருக்கேன், இந்த டேர்மை இங்கே கொண்டு போகிறோம். x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. Now மேலே x power 4 minus y power 4, கீழே x power 4 minus y power 4 இருக்குது. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னு எழுதிக்கங்க. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு ஒய் பவரில் 4 இருக்குது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னு இருக்குது. நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எக்ஸ் பவரில் 4 இருக்குது, டினாமினேட்டரில் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இந்த இடத்துல ஒய் பவர் 4 இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இதை விட 2 கம்மியாக இருக்குது. ஒய் பவர் 4 இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர், இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எக்ஸும் ஒய்க்கும் 1 1ன்னு பவரில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மேலே இருக்க பார்ட்டை ரெண்டாக எழுதலாம். இங்கே கீழே என்ன பார்ட் இருக்கோ அதை கேன்சல் பண்ணணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட்டை இதை வந்து இப்படி எழுதிக்கிங்க. ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம், ப்ளஸ் ஒய் பவர் 4னு எழுதிட்டோம், இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இந்த டினாமினேட்டரை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிறேன், ரெண்டாவதாக இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன், அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த ஒய் பவர் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இருக்குது. எக்ஸ் ஒய்க்கு மட்டும் மைனஸ் இருக்குது. பவரில் 4 பவரில் 2 இந்த இடத்துல எதுவுமே இல்லை. பவரில் 4 பவரில் 2. ஸோ இங்கே இருக்க விட பவர் வந்து 2 கம்மியாக இருக்குது. இப்போ இந்த டேம் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அதுதான் மெத்தட். இது எப்படி கேன்சல் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேமை நியூமரேட்டரில் எழுதிக்கிங்க. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை நம்ம நியூமரேட்டரில் எழுதிட்டோம். டினாமினேட்டர்லேயும் அந்த டேம் எழுதிக்கிங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா
நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ இங்கே -xy இருக்குங்களா, இதே -xy மேலே இருந்தால் கேன்சல் ஆகும். இப்போ கீழே இருக்கக்கூடிய டேம் மேலே எழுதிட்டோம். மேலே இன்டூவில் x² இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே இந்த மைனஸ் இல்லாமல் என்ன பண்ணணும், ப்ளஸில் எழுதணும். +xy + y² எழுதணும். x² -xyக்கு பதிலாக +xy + yக்கு பதிலாக y² அப்படியே +y² எழுதணும். இந்த மைனஸை மட்டும் ப்ளஸ் ஆகிக்கிறோம். கீழே என்ன டேம் இருக்கோ அதே டேம் மேலே எழுதுகிறோம். இன்டூ கீழே இருக்க டேம் மைனஸில் இருக்குது, மேலே இருக்க டேமுக்கு இன்னொரு ப்ளஸில் பார்ட்டாக ரெண்டும் பிரிக்கிறோம். இந்த பார்ட் எப்படி பிரிஞ்சுதுன்னு அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை கன்சிடர் பண்ணுவோம். இந்த x⁴ a⁴ வச்சுப்போம். எக்ஸை ஏன்னு எடுத்துப்போம், ஒய்யை பின்னு எடுத்துப்போம். எக்ஸுக்கு என்ன எடுக்கிறேன், ஏன்னு எடுக்கிறேன், ஒய்யை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் எல்லாமே கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. மேலே பார்ட் என்ன இருக்குது, a⁴ ப்ளஸ்ஸு xy இருக்குது, எக்ஸுக்கு ஏ எடுத்திருக்கேன், ஒய்க்கு பி எடுத்திருக்கேன். என்ன ஆகும், a² b² மாற்றிக்கலாம். ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக பி, அதனால் b² ஆகிடுச்சு. இந்த ஃபார்ம் தான் மேலே இருக்குது. நம்ம இதுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல a² - ab ப்ளஸ் b² இன்டூ a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஸ்கொயரும் மல்டிப்ளை ஆகும்போது 4 ஆகும். இந்த ஒரு பார்ட்டை ரெண்டாக பிரிக்கணும். கீழே டினாமினேட்டரில் இதே மெத்தடில் தான் இருக்குது. a² - ab ப்ளஸ் b². அப்போ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கேன்சல் பண்ணுறதுக்காக கீழே இருக்க பார்ட்டை எடுத்து எழுதிட்டு மேலே இருக்க பார்ட்டை ரெண்டாக பிரிக்கிறோம். கீழே இருக்க பார்ட்டை எடுத்து இந்த 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 பார்ட்டை இதை மாற்றிருக்கேன். இந்த பார்ட்டை மேலே எழுதிட்டு கூட அதே பார்ட்டில் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு இதுதான் இந்த பார்ட். இந்த a⁴ a² b² ப்ளஸ் b பவரில் ஸ்கொயர் b பவரில் 4 ரைட்டுங்களா. இந்த பார்ட்டை நம்ம இப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டாக. இதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்கணும். அதான ரூல். ஏவையும் a² மல்டிப்ளை பண்ணால் a⁴ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் a² ab மல்டிப்ளை பண்ணும்போது a³ b ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் a² b² மல்டிப்ளை பண்ணும்போது a² b² ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதால் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் a இன்ட்டு a² a³ ஒரு b இருக்குது, அந்த பியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ab ரெண்டு ab என்ன ஆகும், ஒரு a² ஒரு b² ஆகும். a இன்ட்டு a² b இன்ட்டு b² ஆகிடுச்சு. அடுத்ததாக மூணாவது டைம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. a இருக்குது b இருக்குது b² இருக்குது. a வரும், bயும் b² மல்டிப்ளை பண்ணால் b³ ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடுச்சு. b² a² இருக்குது, இது a² b²ன்னு எழுதிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடுச்சு. ஒரு b² ஒரு ab இருக்குது, a போட்டுக்கலாம். b²ம் bயும் மல்டிப்ளை ஆனால் b³ மாறிடும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடும். b² b பவரில் 4 ஆகிடும். எந்தெந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு a³ b இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. இங்கே ஒரு a³ b இருக்குது, இந்த ப்ளஸில் இருக்க டம்மை மைனஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்ததான் ஒரு a⁵ இருக்குது, இது மைனஸில். இங்கே ஒரு a⁵ இருக்குது, ப்ளஸில் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் மைனஸ் a² b² இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் a² ப்ளஸில் a² b² மைனஸில் a² b² கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது, ஒரு a⁴ அப்படியே பார்த்துட்டே வந்தால் இங்கே ஒரு a² b². அப்படியே இங்கே பார்த்துட்டு வந்தால் என்ன இருக்குது, b பவரில் 4. நமக்கு தேவை a⁴ a² b² b பவரில் 4. ஸோ அதனால் இதை இப்படி பார்ட்டிஷன் பண்ணுறோம். இதையே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதை இதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் என்ன சொன்னோன்னா, இங்கே x² - xy + y² இருந்தால் இந்த பார்ட் அப்படியே மேலே எழுதிக்கிங்க. அதுக்கு கூட இதே டேமை மல்டிப்ளை பண்ணணும். பட் இங்கே மைனஸ் இருந்தால் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிங்க. இப்போ என்ன ஆகுனா, இந்த x² - xy + y² இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகணுன்னா ரிமைனிங் பார்ட்டு ஒரு x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² இன்டூ x² மைனஸ் y². இதுதான். இதுக்கப்புறம் எந்த சிம்பிளிஃபிகேஷனும் இதை பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி p(x) ஓட வேல்யூ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இதை 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். இன் கேஸ் ஆஃப் கொஞ்சம் பெரிய கொஷனாக இருந்தால் 5 மார்க்ஸ்லேயும் உங்களுக்கு வரலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷன் தான். x - 3 டிவைடட் பை x² - 9 கொடுத்துருக்காங்க. இதை ரெடக்ஷன் பண்ணி சின்னதாக மாற்றணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். நமக்கு அப்போ அல்ஜிப்ராவில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கீழே பாருங்கள், a² - b² ஃபார்முலா இருக்குது. இப்போ a² - b² ஃபார்முலா என்ன, a + b இன்டூ a - b. இது தெரியணும், ரைட்டுங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது, x² - 9 இருக்குது. இந்த x² - 9 x² - 3² எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன, 9ங்களா. அப்போ a² - b² ஃபார்ம் ஆகிடும். ஃபைனலாக இதை x + 3 இன்டூ x - 3ன்னு எழுதலாம். ஸோ நவ் இங்கே ஸ்டெப் என்னென்னா, இந்த x - 3 நியூமரேட்டரில் அப்படி எழுதிக்கிங்க. டிவைடட் பையில் a² - b² ஃபார்முலா பிகாஸ் ஆஃபில் இந்த a² - b² x² - 3² நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை x + 3 இன்டூ x - 3ன்னு எழுதுகிறோம்.
மேலே எக்ஸ் மைனஸ் த்ரீ கீழே எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனவுடனே 1 டிவைடட் பையில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இது ஒரு 2 மார்க் இம்பார்ட்டண்ட்டாக வந்தாலும் வரலாம். எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதோடைய வேல்யூ 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் சிமிலர்லி இங்கே என்ன பண்ண முடியும்னா அதே தான் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்குது. இன்ஸ்டீட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 மைனஸ் 4 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. கீழே டினாமினேட்டருக்கு வரும்போது என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் 8x ப்ளஸ் 16 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1ஐயும் 16 கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? ஆன்சர் 16 வந்துடுச்சு. இந்த 16 ரெண்டாக பிரிக்கணும். பிரித்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும். ஆட் பண்ணும்போது இந்த 8 எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 4 4s are 16. 2 4ஐயும் ஆட் பண்ணால் 8. அப்போ இந்த 8xக்கு பதிலாக ஒரு 4x ஒரு 4x 2 4x எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x கான்ஸ்டன்ட்டு இந்த 16. 8xக்கு பதிலாக ஒரு 4x பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் லாஸ்ட் 2 டேர்மை கன்சிடர் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தில் என்ன காமனாக எடுக்க முடியும்? எக்ஸை காமனாக எடுக்கலாம். எக்ஸு ரெண்டுத்தில் காமனாக எடுத்துட்டா இங்கே ஒரு எக்ஸும் இந்த இடத்துல எக்ஸ் போயிடுச்சு 4ம் இருக்கும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 வந்ததுனால இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 4 வரா மாதிரி இதை சேஞ்ச் அவுட் பண்ணணும். இங்கே ரெண்டுத்துலேயும் 4 காமனாக நம்ம எடுத்துட்டோம்னா இது எக்ஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். அண்ட் ஃபைனலி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 ரெண்டு இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. காமனாக எக்ஸ் ப்ளஸ் 4 வெளியே எடுங்க. எடுத்தோன்னா இந்த இடத்துல எக்ஸும் ப்ளஸ் 4ம் ரிமைனிங் பார்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 பதிலாக 2 எக்ஸ் ப்ளஸ் 4 மல்டிப்ளிகேஷனில் எழுதலாம். ஸோ டினாமினேட்டரில் என்ன பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4னு எழுதுகிறேன். அண்டு நியூமரேட்டர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 நியூமரேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் 2 தடவை எக்ஸ் ப்ளஸ் 4உடைய மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4 ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4 நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணனா ஃபைனலி எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பையில் எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். மல்டிப்ளிகேஷன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளிஃபிகேஷனும் சேர்த்து பண்ணணும். ஏதாவது டிவிஷனில் இருந்து அதை கேன்சல் பண்ணணும். இங்கே பையின்னு கொடுப்பாங்க. பையின்றதுக்கு மீனிங் என்னென்னா மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். ரைட்டுங்களா? நவ் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 9 இன்ட்டு ஒய் ஸ்கொயர். பையின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு இன்ட்டுவை போட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 27 இன்ட்டு ஒய்ன்னு எழுதுகிறேன். 27 இன்ட்டு ஒய் தான் இருக்குது. ஒரு சிம்பிளை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இங்கே எக்ஸ் பவரில் 5 இருக்குது. 9ஐ கேன்சல் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் 27 இருக்குது. 1 டைம்ஸ் ஆஃப் 9 9 3s are 27 ஆகிடுச்சு. இங்கே 3x கியூப் இருக்குது. இங்கே எக்ஸ் பவரில் 5 இருக்குது. என்ன ஆகும்? இங்கே 5ல் வந்து மிச்சம் ரிமைனிங் 2 ஆகிடும். இங்கே 3x இருக்குது. இங்கே வந்து பவரில் 5 இருக்குது. இங்கே 3 இருக்குது. இதில் வந்து 3x போயிடுச்சுன்னா மிச்சம் 2x இருக்கும். இங்கே ஒரு y இருக்குது. இந்த பவரை கட் பண்ணால் மிச்சம் ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ ஃபைனலி எக்ஸ் கியூப் போயிடுச்சு, ஒரு 3 இருக்குது. இந்த ஒய்யை கேன்சல் பண்ணியாச்சு. மேலே நியூமரேட்டர் முடிஞ்சிச்சு. டினாமினேட்டர் வாங்க. இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ஒய் பவரில் 1 இருக்குது. இன்ட்டு எக்ஸில் வந்து 2x இருக்குது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 3 டிவைடட் பை எக்ஸ்க்கு ஸ்கொயர் இன்ட்டு ஒய், ஒரே ஒரு ஒய் இருக்குது. ஸோ அந்த ஒய்யை வந்து போட்டாச்சு. 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. அதே மாதிரி இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ கொஷின் எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைடட் பையில் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 பைன்னு இருக்கிறதுனால மல்டிப்ளை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னால் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதிட்டேன். டிவைடட் பையில் ஒரு ஏ பவர் 4 இன்ட்டு பி கியூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எதை கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1 நியூமரேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். பியில் ஸ்கொயர் இருக்குது, பியில் க்யூப் இருக்குது, மிச்சம் ஒரே ஒரு பி இங்கே இருக்கும். ஃபைனலி எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பையில் ஒரு ஏ பவர் 4. இந்த இடத்துல எதுவுமே இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பியில் வந்து ஒரே ஒரு பி இருக்குது. ஸோ பி பவரில் 1 எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏ பவர் 4 இன்ட்டு பி. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அடுத்தது ஸ்கொயர் ரூட் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ உள்ளே சால்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டிமேஷன்ஸ் இதை பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இப்போ ரூட் ஆஃப் 4 வந்து ரூட்டில் வந்து வெளியே எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட்டுக்குள்ளே 2 2 எழுதுவோம். 2 2க்கு ஒரு 2வை நம்ம வெளியில் எடுக்கலாம். ரூட்டை கேன்சல் பண்ணி வெளியே எடுக்கும்போது ரூட்டில் 2 2க்கு ஒரு 2வை தான் நம்ம வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி 256 என்ற நம்பர் எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் இது ரூட்குள்ளே இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ரூட்குள்ளே ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுவோம்.
ரெண்டு ஏக்கு ஒரு ஏவை ரூட்லேருந்து வெளியில் எடுக்கலாம். சிமிலர்லி எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதணும்னா ரூட்குள்ளே இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் 4. பவரில் எப்போவுமே மல்டிப்ளை ஆகும்போது பவர்ஸ் ரெண்டும் ஆட் ஆகும். மல்டிப்ளிகேஷனில் ஏ பவரில் எம் இன்ட்டு ஏ பவரில் என் இருந்ததுன்னா ரெண்டுமே ஏ தான் பேஸு. பவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பேஸ் அப்படியே வரும். பவர் வந்து எம் ப்ளஸ் என்னாக மாறிடும். பவர் ஆட் ஆகும். இப்போ இந்த 4 ஆட் ஆகி 8 ஆகிடும். நமக்கு ரூட்குள்ளே இருந்து வெளியில் எடுக்கணும்னா 2 எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவரில் 4 இருக்குது. அதனால் ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் 4 வெளியே எடுக்கலாம். சேம் கான்செப்ட் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு 256 இருக்குது. 256 எல் டிவிஷனில் கொண்டு போயிட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது என்ன ஆகும், 2 டேபிளால் நம்ம பிரிக்கும் போது 1 2 2 2s are 4 8 2s are 16 128 and 2 டைம்ஸ் போடும்போது 64 அகைன் 32 மாறிடும், 16 மாறும், 8 மாறும், 4 மாறும், 2 மாறும் அண்ட் 1 மாறிடும். 2 4 6 8. ஸோ 2 பவரில் 8 ரைட்டுங்களா. 2 பவரில் 8 அப்படின்றது என்ன, 2 2 பவரில் 4ன்னு எழுதலாம். 2 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 4. இந்த ஒரு 2 பவர் 4 2 2 பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது. அதுதானே 2 பவர் 8ன்றது என்ன, 256 ஸ்கொயர் ரூட். அது வெளியில் எடுக்கணும்னா 2 2 பவர் 4ல் ஒரு 2 பவர் 4 எடுத்துடலாம். ஒரே ஒரு 2 பவர் 4ன்றது 4 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. அப்போ 256 நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 16 ஆகிடும். இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவரில் 8 இருக்குங்களா. இதில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள், 8ல் பாதி 4. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவரில் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் பவரில் 4 இருக்குது. 4ல் பாதின்றது 2, அதை எழுதணும். ஏன்னா 2 டைம்ஸ் இருக்குது, 2 நம்பருக்கு ஒரு நம்பர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறோம். அதே மாதிரி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் பவர் 16 இருக்குது. 16ல் பாதி வந்து 8, டிவைட் பண்ணிக்கணும் 2ஆல், அவ்வளோதான். இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டி ஹோல் பவரில் 20 இருக்குது. 20 2ஆல் டிவைட் பண்ணால் 10. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஃபைனலி நம்பரை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய வேரியபிளில் வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்க்கும் மாடுலோ போடணும். இதுதான் இதுக்கானது. 144னா என்ன, 144 இஸ் நத்திங் பட் 12 இன்ட்டு 12. 12 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அதுதான் 144. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ரெண்டு 12க்கு ஒரு 12 நம்ம வெளியில் எடுத்தோம்னா தட் வில் பிகம் 12. ஸோ 144க்கான ஆன்சர் வந்து 12. அதே மாதிரி 81 இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81னா 9 இன்ட்டு 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 9ன்றது 81. 2 9க்கு ஒரு 9 வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ 12 டிவைடட் பை 9ன்னு இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். 12 டிவைடட் பை 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. அடுத்ததான் மாடுலோக்குள்ளே ஏ பவரில் 8. 8ல் வந்து ஆஃப் த வேல்யூ 8 டிவைடட் பை 2னா 8ல் வந்து 4 ஆகிடும். இங்கே பி பவரில் 12 இருக்குது. 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6 ஆகிடும். 16 இருக்குது சி பவரில். 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8 டிவைடட் பை எஃப் பவரில் 12. 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. ஜி பவரில் 4. 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2. ஹெச் பவரில் 14. 14 2ஆல் டிவைட் பண்ணால் we get the answer as h power 7. So finally we have to மாடுலோ வந்து பண்ணிக்கணும். a பவர் 4 b பவர் 6 c பவர் 8 டிவைடட் பை f பவரில் 6 g பவர் 2 அண்ட் h பவரில் 7. இதுதான் இதுக்கான ஸ்கொயர் ரூட்டிங் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் பை டிவிஷன் மெத்தட். நார்மலாக நம்மளுக்கு நம்பர்ஸில் வந்து ஸ்கொயர் ரூட் பண்ண சொன்னாங்கன்னா 144 என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அதை 12 இன்ட்டு 12 அப்படின்னு பார்க்குறோம். 2 12க்கு ஒரு 12 நம்ம வெளியில் எடுத்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணிடுறோம். இதுவே ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி லென்த்தான பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து இதை ஸ்கொயர் ரூட் பண்ண சொன்னாங்கன்னா இதை வந்து டிவிஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி தான் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். பவர் அதிகமாக இருந்து கம்மியாக போகிற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஷனில் அதை ரீஅரேஞ்ச் மிங்கிள் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 17x² இங்கேயும் இந்த 16x³ மைனஸ் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் லைனாக பவர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எக்ஸ் பவரில் 4 x³ x², அதுக்கப்புறம் எக்ஸ் அந்த லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 64ம் ஒரு எக்ஸ் பவர் 4ம் இருக்குது. 64 2 தடவை ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 64 வரணும். ஸோ அந்த மாதிரி 64 வரணும். நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 8 இந்த இடத்துல 8 மல்டிப்ளை பண்ணால் 64ன்ற கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூக்கு மட்டும் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே ஒரு எக்ஸ் பவரில் 4 இருக்குது. எக்ஸ் பவர் 4ன்றது என்ன, x² இன்ட்டு x². 2 தடவை x² மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4. ஸோ அதனால் இங்கே x² போடுறோம், இங்கேயும் x² போடுறோம். 8 மல்டிப்ளை பண்ணால் 64.
அண்ட் எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா டிவிஷன் மெத்தட்ன்றதுனால மைனஸ் பண்ணணும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக வந்து 2 டேர்மை கீழே கொண்டு வரணும். அடுத்தாக இருக்கக்கூடிய 2 டேர்ம் மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x². இதை நீங்கள் டினாமினேட்டருக்கு நீங்கள் இங்கேருந்து இதை நீங்கள் வந்து கீழே கொண்டு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 8 2s are 16x². இந்த 16x² தான் நம்ம வந்து டிவிசராக எடுக்கணும். 16x²ன்றது அடுத்த ஸ்டெப்பில் இங்கே எழுதியாச்சு. இப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதை மல்டிப்ளை பண்ணி போட்டோம். ரெண்டாவதாக ஒரு நம்பர் எழுத போகிறோம். இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 16x³ மைனஸில் வரணும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கேயும் மைனஸ் போடணும். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்பரை வந்து போட போகிறோம். இந்த நம்பரும் இந்த 16x² மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 16x³ வரும். ஆல்ரெடி 16 இருக்குது. ஒரு 1 மட்டும் போட்டோன்னா என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும். 1 × 16ன்றது 16 ஆகிடுச்சு. இங்கே x² இருக்குது. ஸோ நம்ம எக்ஸை சப்ஸ்டியூஷன் இங்கே பண்ணும்போது x² மல்டிப்ளையாக x³ வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர் அப்படியே நமக்கு வரணும் வித்து சைன் சேஞ்ச் ஆகாமல். இப்போ இந்த 1x தான் இங்கே வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. 1 × 16 ஆகிடுச்சு. x × x² ஆகிடுச்சு. அண்டு இப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் 1x போட்டதுனால அதே மைனஸ் 1x தான் இங்கேயும் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை இங்கே எழுதிக்கிறோம். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கேயும் மைனஸ் போடுறோம். அதுக்கப்புறமா இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை இந்த இடத்துல மறுபடியும் போட்டுக்கணும். இப்போ எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. மறுபடியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து x² ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 16x² அண்ட் ப்ளஸ் 6x², 16x³ கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே 17x² மைனஸ் x², 17x²லேருந்து 1x² நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 16x² தான் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸையும் கீழே கொண்டு வாங்க. மைனஸ் 2x + 1 எழுதியாச்சு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பார்ட் மொத்த கோஷன்ட்டையும் 8x² மைனஸ் x இந்த மொத்த கோஷன்ட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 8s are 16, x² இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 × x is 2x. இந்த டேமை நம்ம இங்கே கொண்டு வந்துடணும். 16x² மைனஸ் 2x எழுதியாச்சு. ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மேலேயும் ப்ளஸ், இந்த இடத்துலையும் ப்ளஸ். இங்கே ஒரு நம்பர், இந்த நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 16x² வரணும். ஆல்ரெடி இங்கேயே 16x² தான் இருக்குது. 1 மட்டும் போட்டால் போதும். 1 × 16x² 16x² ஆகிடும். இங்கே 1 நம்ம போட்டதுனால அதே 1 இங்கேயும் வந்து போடணும். 1 × 16x² 16x² ஆகும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 × 2x அண்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 × 1 ஆகிடும். இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது சைன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். நவ் ப்ளஸ் 16x² மைனஸ் 16x² மைனஸ் 2x + 2x + 1 -1 கேன்சல் ஆகி ஃபைனலி ரிமைண்டர் வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. ரிமைண்டர் 0 ஆகும்போது ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிச்சது இதுக்கான ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா இது தான். ஸோ 8x² மைனஸ் x + 1 இதை நீங்கள் மாடுலோவில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் முடிஞ்சது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டண்ட், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்குது. இதில் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ரூட் வந்து இதில் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 0 ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கிரிமினன்ட் வந்து எப்படி இருக்குது அதை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து இதில் வந்து கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்றத சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாகவே ஒரு இன்ட்ரோ மாதிரி இதிலே நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0 இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய அலைன்மெண்ட் இருக்கும். ஒரு x² ஒரு x டேர்ம் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். அதே மாதிரி x² ஒரு கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக இருக்கும். x² டேர்ம் இல்லாமல் இருந்ததுன்னா அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனான ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லை. x² டேர்மோடு இருந்து ஒரு x ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் அதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய இந்த ஃபார்ம் ஜெனரலாக எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா,
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ரூட்ஸ்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. அப்போ ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு சொல்லுவோம், இன்னொரு ரூட்டை பீட்டான்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன் இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவையும் வச்சு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணோன்னா எதனா சொல்லுவோம், சம்முன்னு சொல்லுவோமா. எதை ஆட் பண்ணியிருக்கோம், ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னு அதை சொல்லலாம். அதே மாதிரி ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணால் என்ன, ப்ராடக்ட். அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா பீட்டா மட்டும் கொடுத்துட்டு ரூட்ஸை கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷனை எழுதுங்க அப்படின்னு உங்களுக்கு 2 மார்க்கில் சொன்னாங்கன்னா, ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுங்கள், அது சம் ஆஃப் த ரூட்ஸ்னு எழுதிக்கோங்க. அந்த ரூட்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு எழுதிக்கோங்க. காமனாக இந்த ஈக்குவேஷனை இந்த 2 ரூட்ஸை வச்சு எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ காமன் ஃபார்மிங் மெத்தட் அப்படின்னு எழுதிக்கலாம். காமன் ஃபார்மிங் மெத்தட் ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு x² எழுதிக்கணும், மைனஸ் போட்டு இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த சம் ஆஃப் ரூட்ஸ் அதை எழுதி கூட ஒரு x ப்ளஸ் போட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அதை எழுதணும். அண்ட் இதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா அதுதான் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுத சொன்னாங்கன்னா 2 ரூட்டையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க, மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. x² எழுதுங்க, மைனஸ் போடுங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதி கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை எழுதிட்டு ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் அதுக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது ஒன்று. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் சம் ஆஃப் த ரூட்ஸே அவங்க கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடினாங்கன்னா அதுக்கு ஆன்சர் -b/a. பின்றது இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், ஏன்றது x² உடைய கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குன்னா c/a, இந்த கான்ஸ்டன்ட்டு டிவைடட் பை இந்த x² உடைய கோஎஃபிஷியன்ட். இவ்வளோ தான் இதுக்கான இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றத நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது அடிக்கடிக்கு நம்ம கொஷின் பேப்பரில் கேட்டது. ஃபைண்ட் த 0 ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, x² + 8x + 12. 0 ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோடைய ரூட்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் x² கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் வந்து 12. 1ஐயும் இந்த 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12. இதை 2 நம்பராக பிரிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரணும், ஆட் பண்ணும்போது நமக்கு 8 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 6 2s போட்டால் நமக்கு 12 ஆகிடுச்சிங்களா. 6ஐயும் 2 மல்டிப்ளை பண்ணால் 12, 6ஐயும் 2 ஆட் பண்ணால் இந்த 8 கிடச்சிரும். அப்போ இந்த 8xக்கு பதிலாக நம்ம ஒரு 6x ஒரு 2xன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டெப்பு x² எழுதுகிறோம். இந்த 8xக்கு பதிலாக ஒரு 6x ப்ளஸ் ஒரு 2x, 6x + 2x 8x ஆகிடும். ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் செகண்ட் 2 டேர்மை கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து 2 டேர்மில் கம்பேர் பண்ணி காமனாக எக்ஸை வெளியில் எடுக்கலாம். எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு எக்ஸும் இந்த இடத்துல ஒரு 6 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயும் x ப்ளஸ் வந்து வரணும், x + 6ன்றது நமக்கு வரணும். நவ் அதனால் 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே x + 6ஆக மாறிடும். இங்கே x + 6, இங்கே x + 6, காமனாக x + 6ஐ நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எக்ஸும் இந்த +2வும் ரிமைனிங் இருக்கும். நவ் ஃபைனலி இந்த x + 6 × x + 2 = 0ன்னு வந்திருக்கு. அப்படின்னா இந்த x + 6 அப்படின்றது 0, அதே மாதிரி x + 2ன்றதும் 0. நான் x மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 6 இந்த சைடு கொண்டு போகும்போது -6. இப்போ இந்த -6ன்றது ஒரு ரூட், அதே மாதிரி x = இந்த 2 இந்த சைடு போகும்போது -2 ஆகிடுச்சு. ஒரு ரூட் -6, ஒரு ரூட் வந்து -2. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த 0 ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 0 ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ஒன்றும் கிடையாது, இந்த ரூட்ஸ் தான் வந்து 0 ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, 2 ரூட்ஸ் இருக்குது. 2 ரூட்ஸில் நீங்கள் எந்த ரூட்டை இந்த எக்ஸோடைய வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த ஈக்குவேஷனே ஃபுல்லாகவே 0வாக மாறிடும். அதனால தான் இந்த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், அப்படி இல்லைனா இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா 0 ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த 6 எடுத்து எக்ஸுன்றது தானே 6, எக்ஸுன்றது தானே 2, எக்ஸுக்கு இந்த -6ஓ -2ஓ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த -6 எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் 6x² -6x² ப்ளஸ் 8 × xக்கு -6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ் 12 = 0. 6 ஸ்கொயர் பண்ணால் 36, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -48 ப்ளஸ் 12 = 0. நவ் 36ம் ஒரு 12 ஆட் பண்ணோம்னா நமக்கு 48. இங்கே ஆல்ரெடி -48 இருக்குது. 48ல் 48ஐ மைனஸ் பண்ணால் 0, 0 = 0. ஸோ இதுதான் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனும், இதுதான் 0 ஆஃப் த ஈக்குவேஷன். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரூட்ஸை வந்து உங்களை ஃபைன் பண்ண சொன்னாங்கனாலும் இப்படி தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும்.
அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஜீரோ ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்டாங்கனாலும் நீங்கள் ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணி ஜீரோ ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்டிருக்கிறதுனால ஜீரோ ஆஃப் த கிவன் quadratic equations are x is equal to -6, -2 சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் கொஷனில் எக்ஸ் ஸ்கொயர் -3x -2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்மில் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷனில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபேக்டரைசேஷனில் சால்வ் பண்ணணும். அதுவே உங்களுக்கு ஃபார்முலா மெத்தடுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac டிவைடட் பை 2a இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணி சால்வ் பண்ணணும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இங்கே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் -x -2 ஈக்குவல் டு 0. நவ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த கான்ஸ்டண்ட்டை அந்த சைடு கொண்டு போயிடணும். எக்ஸ் ஸ்கொயர் -3x ஈக்குவல் டு இந்த -2 அந்த சைடு வரும்போது +2 ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கான்ஸ்டன்ட் அந்த சைடு கொண்டு போயிடணும் ஸ்கொயரிங் மெத்தடில். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இது என்ன அப்படின்னு பாருங்கள். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 3. இந்த 3யை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு இதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஸ்கொயர் பண்ண ஆன்சரை இந்த சைடு எல்ஹெச்எஸ்லேயும் ப்ளஸ் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்லேயும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆகும், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டோம், ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸ்கொயர் பண்ண இந்த ஆன்சரை இந்த ஈக்குவேஷனில் எல்ஹெச்எஸில் ஆர்ஹெச்எஸில் ரெண்டு சைடுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ என்ன ஆகும், ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் -3x ஸ்கொயர் பண்ணது ப்ளஸ் 3/2 the whole square equal to 2 plus 3 divided by 2 the whole square ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இதை நம்ம பார்க்குறதுக்கு a ஸ்கொயர் -b ஸ்கொயர் -2ab a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab ஃபார்மில் இருக்குது. இங்கே ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர், பின்றது 3/2 a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஏன்றது ஸ்கொயரில் இருக்கும், பின்றதும் ஸ்கொயரில் இருக்கும். நமக்கு தெரியும் ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல 3/2 இருக்குது. அதனால் இதை எக்ஸு இடையில் ஒரு மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ், இது ஏ 3/2ன்றது பி த ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. இதுவே நீங்கள் எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோடைய வேல்யூ 3 டிவைடட் பை 2 ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 3/2 இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஃபைனலி இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் -3x ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அது தான் வரும் ரைட்டுங்களா. ஸோ இங்கே மைனஸ் இருந்தால் a - b ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க, ப்ளஸ் இருந்தால் a + b ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஆர்ஹெச்எஸ் என்ன பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுமோ நார்மலாக அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 3 ஸ்கொயர் பண்ணால் 9 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 × 2 8 ஆகும். 8 கூட 9 ஆட் பண்ணும்போது 17 மாறிடும். இங்கே x -3/2 the whole square equal to 4 2s are 8, 8 plus 9 17 divided by 4 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போங்க. ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும், x -3/2 மட்டும் எல்ஹெச்எஸில் இருக்கும். ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 டிவைடட் பை 4. அடுத்ததான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், சால்வ்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸை மட்டும் தான் எல்ஹெச்எஸில் வச்சுக்கணும், மிச்ச டேர்ம்ஸை அந்த சைடு கொண்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள 17/4 இருக்குது. இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னு எழுதலாம். 17 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது. 4 எடுத்தோன்னா என்ன ஆகும், 2ஆக மாறிடும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 டிவைடட் பை 2 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இந்த -3/2 அந்த சைட் போகும்போது +3/2ஆக மாறிடும். இப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ், என்னென்ன 2 வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குது. ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸில் √17 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3/2ன்னு எழுதலாம். இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோன்னா 2 டினாமினேட்டரில் காமனாக எல்சிஎம் எடுத்து 2 ஆகிடுச்சு. மேலே நியூமரேட்டரில் 17 √17 ப்ளஸ் 3, அப்படி இல்லைனா 3 ப்ளஸ் √17 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். அண்ட் ஆர் இன்னொரு ரூட் என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸில் √17 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3/2. இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணுன்னா நீங்கள் டினாமினேட்டரில் 2 எடுத்துக்கோங்க காமனாக. இங்கே மைனஸ் இருக்குது,
இந்த மைனஸை நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா √17 மைனஸ் 3 மாறிடும். தட்ஸ் இட். அண்ட் தென் இதோடய இந்த வீடியோ வந்து முடியுது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நம்ம சேனலில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலோடைய வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.